வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜெயா கிச்சனில் ஒரு மார்னிங் டிஃபன் செய்கிறதுக்கு சத்துள்ள ராகி, பச்சைப்பருப்பு, ஜவ்வரிசி, அரிசி போட்டு ஊற வச்சு ஒரு அடை, தோசைன்னு சொல்லலாம், அடைன்னு சொல்லலாம், அதை செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது ஒரே அளவுள்ள கிளாஸ். இது ஒரு கிளாஸ் ராகி எடுத்திருக்கேன், அரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இதை இந்த பெருசாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி அரை கிளாஸு. பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு 1/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 4த்தையும் போட்டு கழுவிட்டு நல்லா ஊற வைக்கணும். ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இதை நைட்டே ஊற வச்சிட்டோம்னா காலையில் அரைச்சி டிஃபன் செய்துக்கலாம். இப்போ கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா கழுவிடுவோம். ஏன்னா பருப்பில் தான் தூசிலாம் இருக்கும் நிறைய. அதனால் இதை ஃபஸ்ட்டு முதல்ல கழுவிடுவோம். ஒரு 2 தடவை 3 தடவைக்கு நல்லா கழுவிடுவோம். ஏன்னா இதிலெல்லாம் நிறைய தூசி அழுக்கு இருக்கும். ஒரு 3 முறை கழுவிட்டேன். உப்பு, ஜவ்வரிசி போட்டு இதையும் ஒரு கழுவிக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்தளவு தண்ணி இருந்தால் போதும். இப்படி ஊற வச்சுக்கலாம். அது நைட்டு ஊற வச்சோம் இல்லையா, ஊற வச்சது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியெலாம் இருக்க தேவையில்ல, அப்படியே இந்த தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம். அப்படியே மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ மாவில் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு கேரட்டில் பாதி கேரட் தான் துருகி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி துருகி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கப்பால் 1 கப்பு தயிர் வச்சுருக்கேன், தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் 1 கப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும் அந்த தேங்காய். இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இது பாசி பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் அந்த இஞ்சி துருகி போட்டதும். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, அரிசி, கேழ்வரகு, மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதில் கேழ்வரகு தான், ராகி தான். ராகி அவ்வளோ ஹெல்த்து, ஃபைபர் கண்டென்ட்டு. மில்லட்டில் இதுதான் முக்கியமானது. அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்ல வச்சுட்டேன். இப்போ இது சூடாகட்டும். கல் சூடாகிடுது. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இதில் கேரட்டு, இன்னும் காய்கறி நீங்கள் சேர்க்கறதா சேர்த்துங்க. நான் கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்து. இப்போ இருக்கிற பசங்க எங்கெங்க உடம்பு சரியில்லாத, எந்த நேரமும் உடம்பு சரியில்லைன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி மில்லட் வகையை சேர்த்து கொடுங்க. அரிசி தோசை, இட்லி தோசைன்னு கொடுக்குறத விட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மருந்து மாத்திரை இதுக்குன்னு டாக்டரை தேடி போக வேண்டாம். சத்தான பொருளை சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லாயிருக்கும். அப்போல்லாம் ஒரு பழமொழி இருக்குது, மருத்துவனுக்கு கொடுக்கறத விட வாணியனுக்கு காசை கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் இந்த மாதிரி சத்தான வகையெல்லாம் செய்து சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ராகிலாம் ஊற வச்சு நல்ல இதுவாக ஊற வச்சு நம்ம இதை செய்கிறோம். வேகிறதுக்கும் இதாக இருக்கணும். அதனால் அடுப்பை ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. அவசரமாக செய்யணும்னு இல்லை, நல்ல நிதானமாக வச்சு வேக வச்சு எடுத்து சாப்பிட்லாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 நிமிஷம். இந்த ராகி மாவில் ராகி மட்டும் இல்லை,
பச்சை பருப்பும் சேர்த்துருக்கோம் நம்ம. அந்த பச்சை பருப்பில் நிறைய சத்து இருக்குது, நார்ச்சத்து. பசங்களுக்கு பொதுவாக அதை ஊற வச்சு முளைக்கட்டி அதில் வெறும் பச்சையாகவே கொடுப்பாங்க. ஒரு வாழைப்பழம், ஒரு லெமன் ஜூஸ் போட்டு பிழிஞ்சு போட்டுட்டு பெப்பர் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போட்டு கொடுத்தாலே மாதுளம்பழம்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி. இந்த இதில் வந்து பச்சை பருப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். அது இல்லாத ஜவ்வரிசி இருக்குது. ஜவ்வரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது. செய்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது. எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெயை அப்படியே லைட்டாக ஓரத்தில் நடுவில் கொஞ்சம், அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். தோசைக்கு தான் மெயின் பண்ணேன். இட்லியும் ஊற்றி பார்ப்போம். இட்லி ஆவியில் வெந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? இது எப்படி வருதுன்றதையும் பார்க்கலாம். இப்போ தண்ணி இட்லி பானையில் வச்சுருக்கேன், கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்க வச்சு தான் நம்ம வைக்கணும். மாவெல்லாம் வச்சுட்டேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இட்லி சூப்பராக வந்துருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்துருவோம். சூப்பராக வந்திருக்கு. நான் ஏன் பயந்தேன்னா, இதில் உளுந்து நான் சேர்க்கவே இல்லையா, அதனால தான் பயந்தேன். பரவாயில்ல, இது நல்லா தான் வந்திருக்குது. அது இட்லி சாஃப்டாக. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நம்ம அடை சுட்டுட்டோம். அடை நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணாலும் செய்யலாம். நான் தக்காளி தொக்கு செய்திருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செய்து பசங்களை, பெரியவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். இதை செய்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுங்க. அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.